இப்போ கர்த்தர்கிட்ட போய் ஆசையாக கேட்குறான், ஆண்டவரே என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நான் பார்க்க ஆசையாக இருக்குது, எனக்கு அந்த லீபனானையும் நல்ல மலையையும் அந்த நல்ல தேசத்தையும் எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆண்டவரே. அவன் 3ஆம் அதிகாரத்தில் கேட்டான் ஆண்டவர்கிட்ட. இப்போ கர்த்தர் பார்த்தாரு, மோசே என்னுடைய ஊழியக்காரன், நான் ரொம்ப விரும்புகிறவன், அவன் உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன், முகமுகமாய் பேசுகிறவன், அவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லவே இல்லை. ஆனால் அவனுடைய சூழ்நிலை அங்கே என்ன செய்ய முடியல, போக முடியல. ஆனால் அவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அவன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியிருக்கு. இப்போ கர்த்தர் பல நேரத்தில் என்ன செஞ்சாரான், அவனை கூப்பிட்டு பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறு, அந்த இடத்துல நில்லு, இங்கிருந்து நீ போக முடியாத, பார்க்க முடியாத, வாய்ப்பில்லாத காரியத்தை நான் உனக்கு காட்டுகிறேன், நீ பார்க்க முடியும். இந்த ஆசை பவுலுக்கு இருந்துச்சு. பவுல் பூமியில் இருக்கும்போதே போய் பரதீசியை பார்த்துட்டு வந்துட்டார். பல நேரத்தில் மாம்சமும் ரத்தமும் பரலோகத்தை என்ன செய்யாது, சுதந்திரிக்காது. ஆனால் நமக்கு ஒரு ஆசை இருக்கணும், இங்கே இருக்கும் பொழுதே எனக்கு நியமித்ததை நான் பார்க்க வேண்டும், ஆண்டவரோட கூட முகமுகமாக உட்காரணும், ஆண்டவர் எனக்கு நியமிச்சவைகளை நான் பார்க்கணும். அதை பார்த்ததுனால தான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய். அவர் பார்த்துட்டாரு எனக்கு என்ன இருக்குதுங்கிறத அவர் பார்த்துட்டாரு. எவ்வளோ பெரிய மேன்மை கர்த்தர் எனக்கு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே அவர் பார்க்குற எது மேலேயும் அவருக்கு என்ன இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் எப்போவும் சொல்வேன், இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, இப்போது எப்படி இங்கே பூமி ரொம்ப டிராஃபிக்காக இருக்குதோ அதே மாதிரி பரலோகமும் டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிட்டு வராங்க, இப்போ டெய்லி போயிட்டு வராங்க, அங்கே பரலோகமே ஜாமாக இருக்குது. அங்கே தான் இவங்களை மீட் பண்ணிக்கிறாங்க, பிரதர் நல்லா இருக்கீங்களா, ஆமாம் எப்போ வந்தீங்க, நேற்று வந்தேன், நான் இன்னைக்கு போயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு பரலோகத்துக்கு நம்ம ஊழியக்காரங்களை இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, போக வர. சரி, இவங்க உண்மையாக பரலோகத்தை பார்த்தாங்களா? ஏன்னா நம்ம நான் பரலோகத்தை பார்த்தேன், இவர் என்ன சொல்கிறது அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மரத்தை எதனால் அறியலாம், கனிகள்னாலே அறியலாம். இவங்க பரலோகத்தை கன்ஃபார்மாக பார்த்துருந்தாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், அவங்க பார்த்துருக்காங்கன்னு ஒத்துக்கிறேன். பார்த்துருந்தாங்கன்னா கீழே வந்து லேண்டுக்கு காசு கேட்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஏன், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிற, அதை நான் பார்த்துட்டேன். அதுக்கு பிறகு பவுல் சொல்வார், நான் தேகத்தை விட்டு போக ஆசைப்படுகிறேன், என்னை விட்டுருங்கடா, நான் எப்படியாவது அங்கே போகணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் வேறு வழி இல்லை, நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவருக்கு இதை விட்டு புறப்படணுங்கிற ஆசை வந்துடும், கிளம்பி போகணுங்கிற ஆசை வந்துடும். யாருக்கு வரும், தனக்கு நியமித்தவைகளை பார்த்தவனுக்கு. உண்மையிலே அவன் பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு இங்கே இருக்கிற ஆசையே வராது. அவன் என்ன ஆசை இருக்கும் தெரியுமா, எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சோம்னா கிளம்பிடலாம். வேலையை முடிக்காமல் போக முடியாது, வேலையை முடிச்சோம்னா கிளம்பிடலாம், எப்போ முடியும், எப்போ போகலாம் அப்படிங்கிற ஒரு வாஞ்சைக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் அவனுக்கு இங்கே இருக்கிற எது மேலே என்ன வராது, ஆசையே வராது. பரலோகத்தை பார்த்தேன், அதே மாதிரி ஒருத்தர் சொன்னார், புதிய எருசலேமை பார்த்தேன், அதே மாதிரி ஒன்று இங்கே ஆண்டவர் என்ன கட்ட சொன்னார். புதிய எருசலேமை எப்படி இங்கே கட்ட முடியும்? அப்போ இவர் எதை பார்க்கல, புதிய எருசலேமை பார்க்கல. அவர் அதை பார்த்துருந்தாருன்னா இதை கட்டன்னு சொல்ல மாட்டார். இப்போ சொல்றேன், தேவனை முகமுகமாக தரிசித்தவர்கள், பரலோகத்துக்கு போனேன்னு சொல்றவங்க, பரதீசிக்குள்ள போயிட்டு வந்தேன்னு சொல்றவங்க, நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்றவங்க, அத்தனை பேரையும் நான் மறுதலிக்கவில்லை, உண்மையாக இருக்கட்டும். அப்படிப்பட்டவர்கள் பூமியில ஒரு சென்ட கூட உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, ஒரு மண்ணு கூட கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு இது மேல வெறுப்பு வந்துடும், மகா பெரிய வெறுப்பு வந்துடும். எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த குடிய சிகரெட் மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பு வருதோ, அதை விட 100 மடங்கு வெறுப்பு உலகத்தின் மேல வந்துடும். ஏன், இது சபிக்கப்பட்ட பூமி, அப்படிதான் இருக்கு பைபிள்ல. ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டுருச்சு. அடுத்து இது சபிக்கப்பட்ட மனுஷர்கள் வாழ்ற இடம். காயினை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, சபிக்கப்பட்ட பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். சபிக்கப்பட்ட பூமி, சபிக்கப்பட்ட மனுஷங்க, இதுக்கு நடுவுல நான் இருக்கிறேன். அதனால தான் ரோமர் சொல்லுது, எல்லா சிருஷ்டிகளும் ஏகமாய் சிக்கி தவிக்கிறது. எப்போ விடுதலை ஆவோன்னு அது என்ன செஞ்சுட்டு இருக்கான், ஆசைப்படுது. எல்லா சிருஷ்டியை விட அதிகமான ஆசை யாருக்கு இருக்கணும் தெரியுமா, நமக்கு இருக்கணும். எப்போ இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு என் தேவனோடு கூட நான் அந்த இடத்துக்கு போவேன். அந்த ஆசை வர்றதுக்கு ஒரே ஒன்று உங்களுக்கு வரணும்னா, ஒன்று வசனத்து மூலமா வரும், இன்னொன்று நீங்கள் பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறி அந்த இடத்த பார்த்துடணும். ஒரு தடவை தரிசிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எப்படியாவது உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை முகமுகமாக பார்க்கணும். பவுல் ஆசைப்படுறாரு, பார்க்கணும். ஊழியக்காரங்களாம் ஆசைப்படுறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆண்டவரை பார்க்கணும், சத்தத்தை கேட்கணும். இதுதான் நம்ம வாஞ்சியாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறணும். ஏறி அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கே எந்த ஆசையுமே வராது. இந்த 4 மலையையும் மோச ஏறினார் பாருங்க, முடிவில் கொண்டு போய் கர்த்தர் மர்ரு மலையில் உட்கார வச்சுட்டார். அவன் அழைப்பை நிறைவேற்றினான், அவன் அத்தாரிட்டியை கடைசியாக செய்து முடித்தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரெவலேஷனை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுத்தான், கடைசியா தனக்கு நியமிக்கப்பட்டதை பார்த்தான். இப்போ கிறிஸ்துவோடு கூட முகமுகமாய் மறுமலையில் போய் உட்கார்ந்துட்டான். இதே தான் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கும். கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை வாங்குங்கள். உங்களுக்கு நியமிக்கப்பட்டவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, ஆனால் ஆவியில் அதை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிற வசனம் சொல்லுது. அதை பாருங்க. அந்த வாஞ்சை வந்துருச்சுனாலே உங்கள் முடிவு மறுமலையில, சீயோன் மலையில கர்த்தரோடு கூட உட்காருகிற இடத்திற்கு நீங்கள் நானும் புறப்பட்டு போய்விடுவோம். அல்லேலூயா.